Bisa bersama dengan
அதிகாரம் 23 இறைவசனங்கள் 26 தொடக்கம் 33 மற்றும் 44 தொடக்கம் 44 வரை வர அவர்கள் ஜேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்தபோது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர்
வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடிக்கிறது, அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றவர்களும் பிள்ளை பெறாதவரும் பால் கொடாதவரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்றும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்டு மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்பையோடு எனப்படும் இடத்துக்கு வந்ததும் அங்கே அவரை வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இப்படிப்பட்ட வேதனைகள் பாடுகளுக்காக நாங்கள் மீட்படைகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் நிறைய சொல்கிறோம், இயேசுவினுடைய துன்பகரமான பாடுகளை துன்பம் அடைந்த வேதனைகளை என்று சொன்னால் நாங்கள் நிறைய சொல்கிறோம். அப்ப அவருடைய துன்பங்கள் தேசத்திலே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நாங்கள் பார்க்கிறோம், பேருடைய திருமணத்தில் சொல்றார், அவருடைய காரியங்களால் நாங்கள் உணர வேண்டும். அவருடைய துன்பங்கள் எங்களுக்கு ஆசீரை பெற்றுத் தருகிறது என்று சொன்னார். எனவே துன்பங்கள் நீங்கள் அது நடுநிலையாக முடியும். அதை யார் அனுபவிக்கிறாரோ, அதை யார் கடந்து செல்கிறாரோ அவர்தான் அதை துன்பமாக மாற்றிக் கொள்கிறார், அல்லது அதை நல்லதாகவும் கெட்டதாகவும் மாற்றிக் கொள்கிறார். அதை யார் அனுபவிக்கிறாரோ, அதை அவர் எப்படி கையாளுகிறாரோ அதுதான் அது நல்லதாகவும் மாறும், கெட்டதாகவும் மாறும் என்று சொன்னால் அவர்களுக்கு கல்வரைகள் துன்பம் இருக்கு. அப்படி துன்பங்களை நாங்கள் எப்படி கையாளணும் என்று தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் அதை நல்லதாகவும் மாற்றிக்கொள்ளலாம், அதை கெட்டதாகவும் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொன்னால் இயேசுவை பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகில் துன்பம் இல்லாத மனிதர்கள் கிடையாது. துன்பங்கள் ஒருவருக்கு வயசு வித்தியாசம் பார்க்காது, துன்பங்களால் வர்க்க வேறுபாடு பார்க்காது, துன்பங்கள் படிச்சவர்கள் படிக்காதவர்கள் பார்க்காது. நீ மனிதனாக பிறந்திருந்தால் உனக்கு துன்பங்கள் நிச்சயம் உண்டு. எனவேதான் இந்த நடுநிலையாகிய நாங்கள் துன்பப்படுவதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது சொல்லி பேர் சொல்கிறேன். என்ன சொன்னால், முதலாவது நம்முடைய திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 14-17 வசனத்தில் சொல்கிறார், எல்லா மனிதனுடைய துன்பங்களுக்கு காரணம் அவர்களுடைய பாவம் கிடையாது, அவர்களுடைய தீமை கிடையாது. நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், நீங்கள் நியாய பூச தவறாதவர்களாக இருக்கலாம், கிழமை பூச தவறாதவர்களாக இருக்கலாம், மனிதர்களுக்கு மற்ற வகையில் மனிதர்களுக்கு துன்பங்கள் இல்லாதவர்களாக இருக்கலாம், சோமான சொல்வர்களாக இருக்கலாம், பக்தி சொல்வர்கள் இருக்கலாம். நீ நன்மை செய்தாலும் உன்னுடைய வாழ்வில் துன்பங்கள் இருக்கிறது சொல்வது இன்னசென்ஸ் ஆஃப்
இயேசுவின் பிரியமானவர்களே, எங்களுக்கு துன்பம் பல துன்பங்கள் இருக்கு. கல்யாண வயசுல கல்யாணமாகி குழந்தைகள் படித்து படிப்புக்கு வேலை கிடையாது, மருத்துவ துன்பம், வெளிநாட்டு பயணம் சரிவராத துன்பம், பிள்ளைகள் உண்டாயிருக்கிற அது துன்பம், கணவருக்கு உயிருக்கு வர்றது துன்பம், சிவமலைக்கு இருக்கிறது துன்பம், பாவசனைக்கு வெறுக்கிறது துன்பம். இப்படி உங்களுக்கு பல துன்பங்கள் இருக்கு. நான் செய்த தீமையானது சொல்லிவிடுவதை இந்த துன்பங்களுடைய காரண காரணங்களுடைய விளைவாக சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். இப்படி நாங்கள் துன்பப்படுகிறோம். துன்பங்களை கடந்து செல்வது எங்களுக்கு மூன்று விதமான attitudes மனநிலை ஏற்படும். நான் பார்க்கிறோம் கல்வாரி மலையில் மூன்று சிலுவைகள் இயேசுவின் சொல்வார். வலப்புறம் ஒரு இடப்புறமாக மூன்று சிலுவைகள் கல்வாரி மலையில் இருந்தது. இயேசுவினுடைய சிலுவை அதாவது இயேசு தன்னுடைய வாழ்வில் நன்மைகள் செய்து அந்த ரெண்டு கடவுள் தன்னுடைய வாழ்வில் தீமைகள் செய்து மிகப்பெரிய மனநிலை எப்படிப்பட்டது சொன்னால் இயேசுவினுடைய மனநிலை எப்படிப்பட்டது? தன்னுடைய வாழ்வில் அனுபவித்த துன்பங்களை அவர் தந்தை ஒப்புக்கொள்கிறார். அவர் தான் அனுபவிச்ச எல்லா பாடல்களையும் கசப்பான அனுபவங்களையும் தந்தையினுடைய கையை ஒப்புக்கொள்கிறார். அவர் அந்த சிலுவையில் இருந்து பேசிய வீடு பார்க்கிறார். தந்தையை விட நன்றி என்று சொன்னார். நல்ல கடவுளை பார்த்து இன்றைக்கு என்னோடு வாங்கிட்டு அமர்ந்திருப்பான்னு சொன்னார். ஜோவான் தன்னுடைய அன்பு சீடர்கள் தன்னுடைய தாயை கொடுக்கிறார். இந்த உலகத்திற்கு தாயை ஒப்படைக்கிறார். என்னுடையவா என்னை கைவிட்டு தந்தையை பார்த்துக்கிறார். சாதனாயிரு என்று சொன்னார். எல்லாம் நிறைவேற்று என்று சொல்லி தன்னுடைய தாயை தன்னுடைய தந்தையுடைய கையை ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் தந்தை ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய வேதனைகளையும் தந்த கையில் அத்தகைய துன்பங்களையும் தந்தையோட கையில் அவர் துன்பங்களை ஒப்புக் கொடுத்ததற்கு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு பலியாக கல்வாரி பலியாக மாற்றினார். திருவருட்சாட்சியாக மாற்றினார். நாங்கள் ஒவ்வொரு திருப்பலியும் இதைத்தான் உங்களிடம் ஒன்றிருக்கிற இயேசுவிற்கு எத்தனையோ பேர் இயேசுக்கு முன்பு இயேசுக்கு பின்னுமாக சிலுவையை அடையப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய துன்பம் பலியாக மாறவில்லை, ஒரு திருவருட்சாட்சியாக மாறவில்லை. மாறாக இயேசு என்ற கடவுளுடைய துன்பம் தான் ஒரு திருவருட்சாட்சியாக மாறி என்று சொன்னால் இயேசுடைய சிலுவையால் இயேசுடைய துன்பம் காணப்படுகின்ற அடையாளத்திலே காண முடியாத கடவுளுடைய அருள் ஒழுங்குகின்ற இடமாக இருக்கிறது. எனவேதான் ஒரு திருவருட்சாட்சியாக மாறியிருக்கிறது இயேசுவிற்கு. இரண்டாவது நன்மையை யாருடைய சொன்னால் அந்த நல்ல கடவுளுடைய அந்த நல்ல கடவுளுடைய மரணம் எப்படி இருக்கிறது? அவன் தன்னுடைய துன்பங்களுடைய காரணம் சொல்றான். நான் துன்பப்படுவதற்கு காரணம் என்னுடைய விட நான் செய்த குற்றம் தான் இன்றைக்கு எனக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அவன் தன்னுடைய துன்பத்துக்கு காரணம் நான் தான் என்று சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன் ஜாதகங்களை பறிப்போடு அவன் ஜாதகங்களை குற்றம் சொன்னது எல்லாத்தையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு நாங்கள் என்னுடைய வாழ்வில் பல துன்பங்களை நெருக்கடிகளை சந்திக்கிற போது நாங்கள் படிக்கிறோம். என் அப்பாவான எப்படி, என் அம்மாவான எப்படி, நான் ஏழையாக பொருளாதார எப்படி, நான் படித்த பள்ளிக்கூடத்தான எப்படி, இந்த நோயாளர் எப்படி என்று சொல்லி நான் துன்பத்துக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அதையே நான் சொல்லிக் கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இருக்கு. அப்போ இந்த நல்ல கடவுளை கூட என்னுடைய துன்பத்துக்கு காரணம் சில குறைவுக்கு காரணம் நான் தான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். மூன்றாவதாக மனநிலை யாருடைய
இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன? துன்பத்திலிருந்து உனக்கு தப்ப முடியாது. துன்பம் உடைய வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு. ஆனால் உடைய துன்பங்களை ஒப்புக் கொடுக்கிற போது அது உனக்கு சின்னமாக மாறும், அது ஆசீர்வாதமாக மாறும், அபிஷேகமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாளில் சொல்றார். அடுத்ததாக நாங்கள் ஞாபகத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் துன்பப்படுகிற போது இந்த பைபிள் வசனத்தை மட்டும் மறக்கக்கூடாது. என்ன சொன்னால் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். அதில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், கஷ்டங்கள் பொதுவாக மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனையை அன்றி வேறொன்றுமில்லை. மனிதருக்கு இல்லாமல் இருக்கிற சோதனை உனக்கு வரும். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். உங்கள் வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உட்பட வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும், இவனுக்கு எவ்வளவு வச்சா தாழ்வான், இவனுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தார்கள் தாழ்வான் என்று சொல்லி என்னுடைய மனவலிமை ஆண்டவருக்கு தெரியும். அத்தகைய மனவலிமைக்கு மேல ஆண்டவர் ஒருபோதும் உங்களுக்கு துன்பத்தை தரமாட்டார். அப்படி இருந்தாலும் சோதனை வரும்போதும் அதை தாங்கிக் கொள்கின்ற வலிமையை நான் உங்களுக்கு தருவேன். அப்படி சோதனை வந்தால் அதை தாங்கிக் கொள்வதற்கு உடலுக்கு இருக்கக்கூடிய வலிமையை நான் உங்களுக்கு தருவேன். அதிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிவகைகளையும் நான் காட்டுவேன் சொல்கிறார். பல வேளைகளில் நாங்கள் விரக்தியுற்ற மனிதர்களாக வாழ்வோம். உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத இழப்புகள், திடீர் குழப்பங்கள் வருகிற போது எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு இன்று எதுவுமே இல்லை, என்னால் வாழ முடியாது என்று சொல்லி நாங்கள் கடவுளை கைவிட்டவர்களாக இருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம், எங்களை படைத்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஏசாயா சொல்வது போல, நீ நீர்நிலைகள் வழியாக நடக்க நேர்ந்தால் நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போக நேர்ந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகளை மூழ்கடிக்காது. தீயே நீ நடக்க நேர்ந்தாலும் அவை உன்னை சுட்டரிக்காது என்று சொல்றார். நான் இஸ்ரவேலுடைய மீட்பு வரலாற்றை பார்க்கிற போது, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வருகின்ற போது அவருடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு துன்பம் இருந்தது. செங்கடல். அந்த செங்கடலை அவர் கடந்து போனார்கள். அப்போ அந்த துன்பத்தில் ஆண்டவர் அந்த செங்கடலை துன்பதாக அகற்றி போட்டு அவர்களை காப்பாற்று. எப்படி காப்பாற்றினார்? அந்த செங்கடலை விளக்கச் செய்து அதில் ஒரு பாறை உருவாக்கி இஸ்ரவேலை காப்பாற்றினார். ஆறுகளை வற்றி போக செய்வதற்கு கடவுள் ஆறாக நாங்கள் ஆறுகளாக நடக்க நேர்ந்தாலும் அதை மூழ்கடிக்காத உங்களை காப்பவர்தான் உங்களை படைத்த கடவுளாக இருக்கிறார். தானியேல் புத்தகம் 3வது அதிகாரத்தில் நான் ஒரு சம்பவம் பார்க்கிறோம். என்னென்று சொன்னால், அரசர் நெபுகத்நேசர் அவர் 3 இளைஞர்களை கைது செய்கிறார். சாத்ராக்கு, மேஷாக்கு, அபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற 3 இளைஞர்களை கைது செய்து அவர்கள் துன்புறுத்தினார். நீங்கள் என்னை வணங்க வேண்டும், எனக்கு தூபம் காட்டி அரசரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார். அவர்கள் அதற்கு இசையை மறுக்கிறதற்கு அவன் என்ன செய்வான்? அவர்களை எரிகின்ற தீச்சுவைகளுக்கு நடந்து வருவான். ஆண்டவர்களை காப்பாற்றுகிறார். அப்படி அந்த தீச்சுவையை அணைச்சு போட்டு முற்றுமுழுதாக அகற்றி போட்டு அவர்களை காப்பாற்று. மாறாக தீச்சுவையின் நடுவே அவர்களை கடந்து போக செய்து அந்த தீயுடைய வெண்மையும் அந்த தீயுடைய சுடரிக்கிற தன்மையும் அவர்களுடைய உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதவன் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். தானே ஒளிவாக்குகிற சீனுடைய புகைக்குள்ள தூக்கி போட்டான். ஆண்டவர் தானே ஒளிவாக்குகிற காப்பாற்றுகிறார். அந்த சீனங்களை கொண்டு போட்டு அந்த சீனங்களை சாதனை போட்டு தானே ஒளிவாக்குகிற காப்பாற்றுகிறார். மாறாக அந்த சீனங்களோட புகைக்குள்ள தானியை போக செய்து அந்த சீனங்களுடைய வாய்களை காட்டி தானியை காப்பாற்றுகிறார். அவருக்கு எந்தவித தீங்கும் நடக்காமல் பாதுகாக்கிறார். பவுலடியார் ரோமாவுக்கு கப்பலிலே நாடகத்திற்கு வந்த போது அங்க ஒரு புயலை சந்திக்கிறார். அப்பொழுது பவுல் நாடுகளை காப்பாற்ற பவுலுடைய சிவத்துக்கு ஆண்டவர் குரல் கொடுத்தார். அப்படி அவர்களுடைய சிவத்துக்கு கப்பலுக்கு எந்த சேவை இல்லாமலோ அவர்களை எந்த விதமான அலட்சியம் இல்லாமலோ ஆண்டவர் காப்பாற்ற. அவர்களுடைய கப்பல் சிதைந்து போனாலும் அவர்கள் புயலை
கஷ்டம் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, தொடர் போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காப்பாற்றுவேன். இவற்றை நான் உன்னுடைய வாழ்வில் முற்றுமுழுதாக நீக்கி போட்டு நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். மாறாக இந்த துன்பங்கள் வந்தாலும், இந்த வேதனைகள் வந்தாலும், இந்த துன்பத்தினுடைய தாக்கம் உன்னுடைய நன்மையை உணர்த்தாதவாறு, உன்னை ஏற்படாதவாறு, நீ அதிலிருந்து உடைந்து போகாதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, உலகிலே உங்களுக்கு துன்பம் உண்டு, நீங்கள் துணிவோடு இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்ட ஆண்டவராக இருக்கிறேன். நான் இப்பொழுது இருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் வருகிற துன்பங்களை அகற்றிவிட்டு சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு இது பிரச்சனையா இருக்கு, எல்லாவற்றையும் அதாவது இதை அகற்றிவிடும் சொல்லி நான் முன்னாள் அவர்களுடைய பிரச்சனைகளை ஆற்றுகிறார் இருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக நான் அவற்றிலிருந்து பாதுகாப்பாக கடந்து கரையேற்ற என்னுடைய வாழ்வில் ஒரு அனுபவத்தினோட கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி நான் பல்லாயிரம் பேசுகிறேன். எனக்கு நல்ல ஒரு கல்யாணம் பேசுகிறேன். வந்தால் இப்போ நான் வெட்டரைக்கான கல்யாணம் பேசுகிறேன். வெட்டரை கல்யாணம் பேசுகிறேன் போகணும். இப்போ குடியவர்கள் நாடகத்தில் இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன். சொன்ன நான் பூசைக்கு வந்தால் பூநகரி போகும்போது நாயோட குறுக்க வந்து நாயோட விழுந்துச்சு. வந்தவே விழுக்கவே இல்லை. தண்ணி பண்ணி அந்த வீடு தண்ணியே இருக்கு. அந்த வீட்டில் இருந்த 3 பேர் போய் பார்த்தாங்க. இப்போ நான் பார்த்த விஷயம் அது பையன் பூண்டு போட்டு அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. உடனே நான் கையில் காயம் காலம் காயம் என்னால் கையை கொஞ்சம் இயலாமல் இருக்குது. அப்போ நெசப்பு இப்போ தம்பி எங்கே போகணும் நண்பர்கள் போகணும். அப்போ குடிய போகணும் சொல்லி இந்த பைக்கில் ஸ்டாண்ட்ஸ்லாம் கலந்து அவங்களே எடுத்து போயிட்டு கவனமாக போகணும்னு சொல்லி விட்டாங்க. புண்ணூரில் நான் விழுந்துட்டேன். என்னால் கை நான் கை ஈஸ்வரத்தை என்ன சொன்னால் கை என்னால் அசைக்க புண்ணூரில் ஓடி நான் நண்பர்கள் போய் அங்கே போனால் அந்த டீஷர்ட்டை கை எடுத்து டீஷர்ட்டை கதை ஒட்டி குளிச்சு என்னோட லேசியாக கையில் காய கட்டி பேக்கெட்டை போட்டு கல்யாணம் பூசை வச்சேன். கல்யாணம் பூசை வச்சு நான் நல்லபடியாக வச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு மூச்சு செய்ய அவசியம். நம்முடைய பெரிய விஷயம் நடந்துச்சு. அவர் சொன்ன நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கிறேன் சொல்லிட்டே இருக்கிறேன். அதே யாரும் வந்து ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுப்பாங்க. இந்த கிளவிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. கலந்துப்பட்டு 2 அதோட அந்த அதுக்குரிய கோயில் எனக்கே இப்படி ஆச்சு. 2 மாதம் கம்ப்ளீட்டாக அசைக்க முடியாது இருந்து அப்படியே படுத்துறாங்க. இந்த துன்பங்கள் மத்தியில் நான் பார்த்த விஷயம் அந்த என்னுடைய துன்பத்தில் என்னோட இருந்த கசப்பான அனுபவமாக இருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய அருகிலிருந்து கரம் பிடிக்கிறேன் வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய ஆட்சியை எங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த துன்பத்திற்காக கடவுள் எனக்கு ஒரு உறுதியான நன்மையை தந்திருக்கிற பேசுகிறார்கள். இதனால ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விஷயம் தான். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நம்மோடு இருக்கிறேன், நமக்கு வலிமை இருக்கிறேன், நமக்கு உறுதி இருக்கிறேன். என் நீதியின் பலக்கரத்தால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். கண்ணுவை கொடுக்கலாம். இதனால நான் சொல்ற விஷயம் உன்னுடைய வாழ்வில் இருக்கிற துன்பங்களை மட்டும் பார்க்க தெரியவனுக்கு அறிவிக்கிற என்ன பார்க்க தெரியல. உன்னுடைய வாழ்வில் பிரச்சனை துன்பங்கள் வரும்போது என்னை
அழைப்பு பெற்றுள்ள நமது திருத்தந்தை பயங்கள் குருக்கள் துறவியர் பணிபாடு பெற்ற தீமைகள் சோதனைகளை கண்டு மனம் சொல்வதற்காக இயேசுவின் வழிபாட்டை நம்பிக்கை நிறைவேற்ற திருப்பதை மனிதர்கள் சிறப்பாக வழிபட தேவையான வரலாறு புரிந்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வு வழங்கும் இறைவா, நல்ல கொடைகள் அளிக்கும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் புறப்படமாக உலக தந்தையிலிருந்து விளங்குகிறது. இதை நாம் உணர்ந்து எம் வாழ்விலே நிறைந்த பிரசங்கப்பட செயல்பாடும் அதற்கு இந்த நல்ல செயல்பாடும் சிந்தனைகள் நம்பிக்கை வழிபட இறைவனை தொழிலுக்கு செயல்படுத்தி இறை திட்டத்திற்கு நம்மை ஒப்புவித்து வாழ வரப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதல் தரும் அன்பு இறைவா, நமது நாளாந்த வாழ்விலே நல்ல சோதனைகளாலும் தீமைகளாலும் பல்வேறு வழிகளில் வேதனைப்படும் நாங்கள் தனித்து விடாதவர்கள் நம்மோடு இறைவனின் துணையும் ஆசையும் எப்போதும் இருக்கிறது என்பதை உணரவும் என் கைமறைக்கும் நாங்களும் சோதனைகளை குறைந்து வைப்போம் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டு அனைத்து சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்ள பலம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
துன்பதுயரத்தின் கசப்பை இனிய காணிக்கையாக மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் உங்களுக்கு திறந்து வைத்தார். மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதை நாங்கள் இப்போது வெளிப்பாயின துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வான்தூதர் முதன்மையின் வான்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே என்னுடைய ஆவியை குழந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கலைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உண்டு உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுக்கும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் மக்களையும் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லீவு, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னர்ட் ஞான பிரகாசன் ஆண்டவே, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுகோடையும் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது பாதுகாவலரான புனித நீக்கலால், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளுமை மன்றாடுகின்றோம்.
ஆன்மாவுடன் மன உறுதி அளிக்கவும் எங்களுக்கு கூறுகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவாகிய திருவார்த்தைகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக ஆண்டவரே, இரக்கத்தை தாழ்மையிலிருந்து வேண்டுகின்றோம். ஆகையால் உடனடியாக பரிந்துரையினால் நாங்கள் இடர்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு மீட்பின் பாதையில் விரைந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களை நாம் அன்பு செய்து வழிநடத்துகின்ற பரலோகத்திற்காக இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய அற்புதங்களை, அதிசயங்களை, நம்முடைய வழித்துணையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உங்களுக்காக நல்ல கால்வலையோடு இருக்கு, நல்ல சூழ்நிலையை தந்திருக்கு. உங்களுடைய கதாயங்களிலே இணைந்து கொண்டு உங்களுடைய திருவிழாவை உட்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி சொல்கிறார். என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற காரணங்கள், என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற விளக்குகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நாம் பாதுகாக்க இருக்கிறோம். அவற்றை தாங்கிக் கொள்வதற்குரிய மன உறுதியை காரணம், மன வலிமையை அளித்தங்களை பாதுகாத்தவர்களாக இன்னும் சிறப்பாக இரவு பொழுதிலே நம்முடைய ஆசிரியை வழிநிற்கிறோம். எதிர்ப்பதை குறித்து நாங்கள் போகின்ற போதும், நான் உலகத்தை செல்கின்ற போதும் நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். எங்களை எந்த விதமான நெருக்கடிகளும் ஆபத்துகளும் அண்டாக பாதுகாத்தவர்களாக எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீரே என்று உறுதியளித்து காத்தவர். நன்றாக லாந்தராகிய கிறிஸ்து வழியாக காட்டுகிறார்கள். को
கோடி அற்புதரான புனிதரே, லிசியா நகரின் குழந்தையே, கோடி அற்புதரான புனிதரே, லிசியா நகரின் குழந்தையே, மீரா நகரின் ஆயரே, மிருசுவில் நகரின் காவலரே, எம்மக்களுக்கு என்றென்றும் பாதுகாவலனே, புனித நிகோலாரே போற்றி போற்றி, புனித நிகோலாரே போற்றி போற்றி, உன் புகழ் என்றென்றும் போற்றி போற்றி, கோடி அற்புதமான புனிதரே, லிசியா நகரின் குழந்தையே.